திமுகவும் அதிமுகவும் கூட்டணி அமைத்து ஆட்சியை தொடர பேச்சுவார்த்தை நடத்தியதாக தகவல் வெளியாகி அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பை கிளப்பியுள்ளது. மேற்கு வங்கத்தில் முதல் முறையாக வெற்றி பெற்றுள்ள பாஜ அரசின் பதவியேற்பு விழா வரும் 9ஆம் தேதி நடைபெறவுள்ளது என அம்மாநில பாஜ தலைவர் சமிக் பட்டாச்சாரியா தெரிவித்துள்ளார். தேர்தலில் வெற்றி பெற்ற பிறகு கூட்டணி தர்மத்திற்கு துரோகம் செய்து தாவேக கூட்டணியில் இணைந்ததாக கூறி காங்கிரஸ் தலைவர் ராகுலுக்கு எதிராக திமுகவினர் களியக்காவிளையில் கோஷம் எழுப்பி போராட்டம் நடத்தினர். அசாம் சட்டசபை தேர்தலில் பாஜ கூட்டணி மீண்டும் ஆட்சியை பிடித்ததை அடுத்து அம்மாநில முதல்வர் ஹிமந்த பிஸ்வ சர்மா தனது பதவியை ராஜினாமா செய்தார். புதிய அரசு அமையும் வரை அவரை இடைக்கால முதல்வராக நீடிக்குமாறு கவர்னர் லட்சுமணன் பிரசாத் ஆச்சாரியா கேட்டுக் கொண்டார். தேசிய பாடலான வந்தே மாதரத்தை அவமதிப்பவர்களுக்கு 3 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை அல்லது அபராதம் வழங்கும் சட்ட திருத்தத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. கோடை விடுமுறையொட்டி திருவனந்தபுரம் வேளாங்கண்ணி இடையே சிறப்பு ரயில் இயக்கப்பட உள்ளது. அந்த ரயில் வரும் 13, 20 மற்றும் 27 ஆகிய தேதிகளில் திருவனந்தபுரம் வடக்கு ரயில் நிலையத்திலிருந்து காலை 11 மணிக்கு வேளாங்கண்ணி புறப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது.